திமுக ஆட்சியில் புதிய தலைமை செயலகம் கட்டியதில் முறைகேடு என்ற வழக்கில் அரசு தரப்பு தங்களது மனுவை திரும்பப் பெற்ற நிலையில் உரிய ஆவணங்களுடன் தக்க நீதிமன்றத்தை அணுக அதிமுக முன்னாள் எம்பி ஜெயவர்தனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். வணக்கம் சைது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயவர்தன் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக புதிய தலைமைச் செயலகம் கட்டிய விடியா திமுக அரசினுடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு முறைகேடுகள், ஊழல்கள் நடந்திருப்பதாக அந்த மனுவில் தன்னையும் ஒரு மனுதாரராக இணைத்துக் கொள்ள அவர் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு மீதான விசாரணைகள் எல்லாம் முடிவுற்ற நிலையில் இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளாக இருக்கக்கூடிய சுரேஷ்குமார், குமரேஷ் பாபு முன்னிலையில் விசாரணைக்கு அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. அப்பொழுது அதிமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயவர்தன் தாக்கல் செய்வதற்கு இந்த மனு மீது முகாந்திரம் இருப்பதாக கூறியிருக்கக்கூடிய நீதிபதிகள் உரிய ஆதாரங்களோடு எந்த நீதிமன்றத்தை வேண்டுமானாலும் அவர் அணுகலாம், அதே போன்று லஞ்ச ஒழிப்புத்துறை போன்ற அமைப்புகளையும் அவர் நாடலாம் என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அரசு தரப்பில் மனுவை திரும்ப பெற்றுக் கொள்வதாக தெரிவித்திருக்கிறது. அதனையும் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக அதிமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய ஜெயவர்தன் அந்த புதிய தலைமைச் செயலகம் கட்டியதில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக 200 கோடி ரூபாய்க்கு டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. திமுக ஆட்சி காலமான 2006 முதல் 2011 ஆண்டு கருணாநிதி தலைமையிலான அப்போதைய அரசு ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் அந்த புதிய தலைமை செயலகம் கட்டுவதற்காக 200 கோடி ரூபாய் டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. இதனை 450 கோடி ரூபாயாக இரட்டிப்பாக மீண்டும் சேர்த்து டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. 2010 மார்ச் 13ஆம் தேதி அது திறக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த புதிய தலைமைச் செயலகம் கட்டியதில் பல்வேறு நடைமுறைகள், ஊழல்கள் நடந்திருப்பதாக ஓய்வு பெற்ற நீதிபதி ரகுபதி தலைமையிலான ஒரு குழுவை 2011 டிசம்பரில் விசாரணைக்காக அமைக்கப்பட்டது. இதில் கருணாநிதி, துரைமுருகன் ஆகியோர் விசாரணை நடத்த இருந்த நிலையில் முதல்வராக இருந்த தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இருவருமே தங்களை விடுவித்துக் கொள்கிறார்கள். அந்த நேரத்தில் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் எஸ்.எம். சுப்பிரமணியன் இந்த வழக்கை லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரிக்கவும் ஓய்வு பெற்ற நீதிபதி ரகுபதி ஆணையத்தையும் அவர் கலைத்திருந்தார். இந்த நிலையில் கருணாநிதி மறைவிற்கு பிறகு ஸ்டாலின், துரைமுருகன் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களாக முறையீடு செய்யப்பட்டது. குறிப்பாக அப்போதைய அரசு தரப்பில் மேல்முறையீட்டு வழக்கு நிலுவையில் இருப்பதை காட்டி அதிமுகவுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஜெயவர்தன் தன்னையும் ஒரு அந்த மனுதாரராக இணைத்துக் கொள்ள சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்கிறார். இந்த வழக்கு 16/11/2023 2 முறை நீதிமன்றம் யாரும் ஆஜராகாத நிலையில் அந்த நீதியரசர்கள் சுரேஷ்குமார் மற்றும் அருள்முருகன் அப்போது 28/11/2023 இந்த வழக்கை ஒத்திவைத்து உத்தரவிட்டார்கள். முதல்வராக இருந்த ஸ்டாலின் தனது தந்தை கருணாநிதியைப் போலவே அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமாக அந்த மனுவை திரும்பப் பெறுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள். சென்னை உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வருகிற போது அந்த உறுதியாக சிஏஜி அறிக்கையிலும் ஊழல் நடந்திருப்பதை அம்பலப்படுத்தி இருக்கிறது. அரசு தரப்பில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கை திரும்பப் பெறுவதற்கான காரணம் என்ன என்று பல்வேறு கேள்விகள் மனுதாரர் தரப்பில் எழுப்பப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக புதிய தலைமைச் செயலக கட்டிடத்தில் ஊழல் நடந்திருப்பதையும் அதை மூடி மறைக்கக்கூடிய செயலில் திமுக அரசு ஈடுபடுவதையும் அப்போது விவாதத்தில் அம்பலப்படுத்தப்பட்டது. இந்த வழக்கு பிப்ரவரி 1ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று நீதிபதிகள் தெரிவித்தார்கள். அந்த விசாரணை தொடர்ந்து எடுத்துக் கொள்ளப்பட்டு தீர்ப்பு இன்று வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்களாக இருக்கக்கூடிய சுரேஷ்குமார், குமரேஷ் பாபு முன்பு இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது அவருடைய அமர்வில். அப்பொழுது அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் மனு தாக்கல் செய்வதற்கு முகாந்திரம் இருக்கிறது என்று கூறிய நீதிபதிகள் உரிய ஆதாரங்களோடு அவர் எந்த நீதிமன்றத்தை வேண்டுமானாலும் அணுகலாம், அதே போன்று விசாரணை அமைப்புகளாக இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை போன்ற அமைப்புகளை மீண்டும் ஆதாரங்களோடு முறையிடலாம் என்று நீதிபதிகள் உத்தரவில் தெரிவித்திருக்கிறார்கள். திமுக அரசு தன்னை எப்படியாவது இந்த வழக்கிலிருந்து விடுத்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த உள்நோக்கத்தோடு லஞ்ச ஒழிப்புத்துறை அந்த மனுவை திரும்ப பெற்ற நிலையில் தற்போது நீதிமன்றம் அதனை ஏற்றுக்கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் மீண்டும் எந்த நீதிமன்றத்தையும் விசாரணை அமைப்புகளையும் அதிமுக தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயவர்தன் அணுகலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. உரிய ஆதாரங்கள் அவரிடம் இருக்கிறது. அந்த ஆதாரங்களுடைய அடிப்படையில் அணுகிற போது மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. வழக்கு தொடர்பாகவும் நீதிமன்றத்தின் அறிவுறுத்தல் தொடர்பாகவும் இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.